இது வந்து விஐபி என்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. கேட் நம்பர் 4. மலை மேலே இருக்க கோயிலுக்கும் விஐபி பாஸும் உள்ளே போகலாம். என்ன விஐபி பாஸ் இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு காசு வாங்குறாங்க. வந்தாச்சு, கடையை சுற்றி பார்த்தாச்சு. இங்கே நைட்டில் சாப்பாடுலாம் கிடைக்குதா? இந்த நம்ம டீ டைமில் காஃபி குடிச்சாச்சு, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மலை மேலே வந்து கார் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. தெரியல எப்படின்ட்டு. இது மவுண்டெயின் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குல்ல. No entry, fine 1000. No entry, fine 1000. பார்த்தீங்களா, மலை மேலே இருக்க ஒரு கோயில் தெரியுதா? அந்த கோயில் தெரியுதுல, அங்கே போகிறதுக்கு தான். பாருங்கள், டிஃபன் எல்லா இடத்துலையும். கடை தான். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரவணபவன் இருக்குது. இந்த ஹோட்டலில் இருக்கவங்க சரவணபவன், அவங்களுக்கே இந்த இது தெரியுமான்னு தெரியல. எல்லாமே சரவணபவன். ஓகேங்களா, கடை இருக்கா? மேலே இருக்க கோயில் வியூ நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க அது. பட் அந்த லைட் ஃபோக்கஸில் எனக்கு தெரியாது, லைட் ஒன்றும் வரல. ஆனால் நார்மலாக பார்க்கப்போ நல்லா இருக்கு. இதில் சரவணபவன் தாங்க அதிகமாக இருக்குது. உண்மையான சரவணபவன் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கதறிடுவாங்க. அப்போ சில பேர்லாம் இங்கே நியாயமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் சில பேர்லாம் அங்கே ஏங்க மாட்டுறாங்க. வியாபாரத்தில் சொன்னோம் பாஸ். கோயில் அழகாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது தெரியுதா? மேலே இருக்க அந்த வியூ சூப்பராக இருக்குங்க. இதுதான் கீழே கோயில். 4 வாசல் இருக்குது. ஆமாம், ஒரு வாசல் ஒரு இடத்துல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது கோயில். உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ப்ரெஷர் வாஷர் சொல்லுவாங்கள்ல, காருக்கு பைக்குக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பில்லர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கான ஹோட்டலை பார்த்தாச்சு. இதுதான் அந்த ஹோட்டல். நேராக எப்படியோ போனோன்னா வரும். நம்ம இப்போ எங்கன்னா வேறு எதனா வாங்கணுமா பார்த்துட்டு போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் காட்ட வந்துட்டேன். இங்கே பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்லைங்க. பார்க்கிங்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கா, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது. கோயிலை சுற்றி பார்க்கிங் மட்டும் நிறைய இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் வருவாங்க போல் சாமியை பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வரலாம், பார்க்கிங் பார்க்கலாம். இந்த கோயிலை பாருங்கள், மேலே இருக்க கோயில் அப்படியே ஆகாயத்தில் இருக்க மாதிரி இல்லை. ஆக்சுவலாக மவுண்டெயின் இருக்குது. அந்த டார்க்னஸில் அந்த மவுண்டெயின் தெரியல. ஓகேங்களா, இங்கே வந்து மெடிக்கல் ஷாப் வேணும்னா ராஜகோபுரத்தான தான் போகணும் மெடிக்கல் ஷாப்புக்கு. ஸோ எதனா வேணா வீட்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா ராஜகோபுரத்தான போய் வாங்கினா, அப்படி இல்லைனா அந்த பாலத்தை தாண்டி போகணும். அங்கே கிடக்கும், அங்கே இருக்க மெடிக்கல் ஷாப்பு. நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்க மளிகை ஷாப்பில் வாங்கிட்டேன். என்ன ஹோட்டல்னா அதை பார்த்துருங்க, அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா ஹோட்டல், நல்லா இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும்னு பார்த்தோம். பட் காட் கிரேஸ் பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை.
ஓகேங்களா, அழகாக இருக்குல்ல லுக்கிங் கட்ஸ். இதில் ஒரு விஷயம்னா இந்த ஓட்டரில் எலக்ட்ரிக் சார்ஜரில் இந்த இவி காருக்கெல்லாம் அதுக்கான ஃபியூல் கூட, ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபியூல் கூட இருக்குது. எலக்ட்ரிக் சார்ஜஸ். பார்க்கிங்க்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த லானில் அழகாக உட்காந்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம கார் அப்படியே அழகாக சூப்பராக பார்க் ஆகிட்டு அப்படியே நிற்கிது. பின்னாடி பக்கம் கூட பார்க்கிங் இருக்குது. அது பாருங்கள், இவி சார்ஜர் அங்கே தான் இருக்குது. காட்டுறேன். இப்போ காரில் போயிட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம். கார் அது வந்து இது இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜிங். இதெல்லாம் பண்ணி எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் கார்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ரூமு. தலைவர் வந்து ஊட்டிகிட்ருக்காரு, சாப்பிட்டுருக்கார். யாரும் தெரியுதா? ஆதியா ஆதியா போய் ஆதியா ஆதியா வாங்க உள்ள போகலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். இப்போ நான் இந்த ஹோட்டலோட லானில் இருக்கேன். ஓகேங்களா, இந்த லான் பார்த்துக்கோங்க, லைட்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக தெரியும். ஏன்னா அந்த ஃப்ளாஷ் அதெல்லாம் இருக்காது. ஃப்ளாஷ்னால் கிளாரிட்டிக்கும்ல, அது மாதிரி எதுவும் இருக்காது. இங்கே வந்து இப்போ இங்கே உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே உட்காந்து நான் அங்கே பார்க்குறேன், அந்த மவுண்டெயினில் இருக்க அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்கல்ல, சிவன் பார்வதி ஸ்டாச்சு, அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா? இன்னும் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் எவ்வளோ முடியுதோ ஃபுல் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணுறேன். இது எப்படி தெரியுது? கிளாரிட்டியாக தெரியுதா? இப்போ போயிடுச்சா? இப்போ நான் திருப்பி பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன். இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ கம்மி பண்ணிட்டேன்னா சரி, நல்லா தெரியுதா? இதே தான் இந்த இதுக்குள்ள இந்த இமேஜ் ஆக்சுவலாக போயிடுச்சு. இருங்க, திருப்பி ட்ரை பண்ணுறேன். அது போயிட்டே இருக்காது, எக்ஸாக்டாக நிற்க மாட்டேன் கரெக்டாக. இப்போ இந்த இமேஜ் தெரியுதா? இப்போது இந்த இமேஜ் வந்து சின்னதாக தெரியுது, ஆனால் இது ரொம்ப பெரிய இமேஜ். ஐ மீன் ரொம்ப பெரிய ஸ்டாச்சு இது. ஓகேங்களா, ஒரு மவுண்டெயினில் ரொம்ப பெரிய ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து நாங்கள் இருக்கிற லான் வந்து பார்த்தா எவ்வளோ அழகாக தெரியும், அந்த மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் என் ஃபோன் எப்படி தெரியுதுன்னா இது மாதிரி தெரியுது. எப்படி இப்போ பார்த்தா எப்படி இருக்குது? இது மாதிரி தெரியுது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த நான் ஃபஸ்ட்டு காமிட்ட டார்க்கான ஸ்டாச்சுவை, அந்த ஸ்டாச்சுவை தூக்கி நீங்கள் அங்கே வைங்க, அங்கே வச்சுட்டு பாருங்கள். அப்போ அந்த வியூ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்கும்ல. அது மாதிரி செம்மையாக இருக்குது. இதில் ஆல்ரெடி பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. நார்மல் பிரைட்னஸோட இது ரொம்ப அதிகமாக இருக்குது ஐஃபோனில். ஓகே கைஸ், பாய் பாய். இருக்கா, சூப்பராக இருக்கா? இதுதான் அந்த இமேஜ். இமேஜ் அவ்வளோ டாப்பில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ஜூம் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தா என் ஃபோனில் இவ்வளோ தாங்க ஜூம் பண்ண முடியும். இது தப்பாக சொல்லாதீங்க. ஓகேவா, ரைட். எல்லாம் நல்லா இருக்குல்ல. காளஹஸ்தி டெம்பிளோட ஒரு மவுண்டெயின் இருக்க கோயிலோட வியூ பாருங்க. எல்லாரும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஆளுங்களும் அவங்க போயிட்டாங்க. நைட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், அந்த சிலை தான் அந்த டெம்பிள் தான் மேலே, கண்ணப்பர் டெம்பிள் மேலே அழகாக இருக்குல்ல. பகலில் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இதே மாதிரி காலைல நிறைய பேர் பூஜைக்கு வந்திருக்காங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து சுற்றி இருக்குது, கோயில் சுற்றி இவ்வளோ பேர் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு பிரச்சனையே கிடையாது. அது அந்த பக்கம் கோயில், அது வந்து இந்த கேட் நம்பர் 4 அதுக்கப்புறம் இது வந்து கேட் நம்பர் 3, 2, 1 அப்படியே வரும். செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் பூஜை முடிஞ்சு வராங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம போயிட்டு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரலாம். ஓகேங்களா? பயங்கரமாக வெயில். நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் 2 பேர் இல்லை, நிறைய பேர் வராங்க. வா எந்த போனோம்? எப்படி போனோம்? மலைக்கு போற வழி தெரியாது. மலைக்கு இப்படிதான் போகணும். அப்படியா? ஆமா. இப்போ வந்து நீ போறது போனாடா இப்போ வாசனை வந்து இப்போ வந்துச்சு போல சாப்பாடு. இது கோயிலு மலை மேலே இருக்க கோயிலுக்கு இங்கே போகிறதுக்கான ஒரு வழி இது. ஆத்தியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு கடையில 1/2 மணி நேரம் நின்று இருந்திருப்பான். ஈஸியா ஏற முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேனை கூப்பிட்டு வர வேண்டியதான். படி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நெட்டா இருக்கு, அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா மெயின்டைன் பண்ணிடுறாங்க. சிம்பிள் அழகா இருக்குங்க. இது மேல பஸ் வருதுன்னு சாரி வண்டி போறதுக்கு வழி இருக்கு. பட் அங்கிருந்தும் நீ ஒரு 50 படி ஏறிட்டு போனோம். ஒரு கோயில் பாரு. ஆனால் கொஞ்சம் போனோம், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. வெயில் அதிகமாக இருக்கு. மவுண்டைன் நல்லா இருக்கு, வியூ நல்லா இருக்கு. தெரியுதா இந்த பிரிட்ஜு, இந்த ரிவரு? இன்னும் ரிவரில் தண்ணி தான் இல்லை. எது மா அதுதாம்மா நம்ம வந்த கோயில். ஆமாம், ராஜகோபுரத்துக்காக வந்து இப்படி உள்ள வருவேன். அவ்வளோ குரங்கு எதுவும் இருந்தாங்க. சரி, குரங்கு தான் கஷ்டம்.
தண்ணி வாங்கினதாம வந்துட்டேன்டா. மேலே இருக்குமா? தண்ணி இருக்கா? மேலே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு செங்குத்தான் இருந்தா எப்படி? அது கஷ்டம்தான். நல்ல வேலை கூட்டிட்டு வரல. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். படியும் பெருசு. ஒரு அடிக்கு இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் வியூ நல்ல வியூங்க. ஹலோ, வேகமாவா? திருப்பதி மலையே தெரியுது. இங்க இதோட கார் பைக்லாம் ஸ்டாப். ஆமா, இந்த இருக்கா இதோட கார் பைக்லாம் ஸ்டாப்பு. இங்க இருந்து மேலே போனோம். நம்ம வந்து இதோட வந்திருக்கோம். அப்புறம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கணும். 100 இருக்கா பாரு, வாங்கிட்டு போயிடுவோம். வந்து வாங்கிக்கிறேனே. வயசான காலத்துல உனக்கு தேவையா? உனக்கு வயசான காலத்துல இது தேவையா? எனக்கு வயசு வந்த காலத்துல இது தேவையா? அப்ப எந்த காலத்துல எவனும் போக கூடாது. பேராஷூட்ல பறந்துதான் காமிக்கணும் இங்கெல்லாம். இந்த காலாஸ்தி கோயிலோட டோட்டல் வியூ எவ்வளோ அழகா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பார்த்தீங்களா கொடி கோபுரம் தெரியுதா? நாம் தங்கி இருக்க ஹோட்டல் தெரியுதா? கொடி கோபுரம் தெரியுது. चल ऊपर जाएंगे सर। जुब्बा डालेगा कहां बना बस अब्बा अबे हाईलाइट सर अदा जुब्बा डालेगा अरे सबसे ऊपर अभी ऊंचा एक लास्ट அந்த வேலை குரங்கு இல்லை. கம்மி தான், 250 படித்தேன்.
ப்ரோ दलाल है को उसको छोड़ डालो बच्चे को डायरेक्ट ऐप तू हटा वाह असल है टास्क आ जाए नाम घर जाओ मैं खाता है அதான் பரவாயில்ல ஒரு இது தண்ணி இருக்கு. பக்கடே ஆறு பாருங்க இவ்வளோ வத்தி கிடக்கு. Oh my god. காலைல நைட்டு பார்க்குறப்போ நேற்று பார்க்குறப்போ கார் அவ்வளோவா இல்லை இல்லை. இப்போ எவ்வளோ கார் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. 1 2 3 4 முக்கியமான விஷயம் மேலே வந்தது காரணமே இந்த ஸ்டாச்சு தான். சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. ஓகே அங்க ஒரு மல்லூர் கோயில் இருக்கா. இது அங்க இருக்க கோயில் எல்லாம் மலையில கோயில் இருக்குப்பா. வீடியோ பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஒரு குன்று, கோயில், வீடு. எவ்வளோ வீடு பாருங்களேன். இந்த வியூ நல்லா இருக்கு, சுற்றி வீடுங்க. நல்லா இருக்கு அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு. చెల్లి అవుతుందా अरे ஏண்டா இங்கே வந்துமா வீடு கட்டுவீங்க? இப்பெல்லாம் கட்டினா யாரா வீடு கட்டுன்னு சொல்லாது, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு லைட் இவ்வளோ பெருசால, ஆனால் லைட்லாம் பார்க்குறப்போ செம்மையாக இருக்கு.
यूट्यूब चैनल है बस मेरे फोन करना யூடியூப் சேனல் கண்ணப்பரோட சார் அதுதான்டா சொன்னேன் கண்ணப்பனார் தான் சொன்னேன் நானு கொடுத்தாரு கண்ணப்பனார் சிலை அப்படின்னு ஓகே கீழே இருக்குது காளஹஸ்தி கோயில் ஓகேங்களா அப்படியே மேலே ஏறி இந்த பக்கம் வந்தீங்கன்னா 250 ஸ்டெப்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்பர் இருப்பார்ல இந்த கண்ணப்பரோட அவருக்குன்னு தனியாக ஒரு சந்நிதி வச்சு இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்க ரீசெண்டில் மேபி ஒரு 4 months நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. நான் இந்த 4 monthsக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பார்த்தேன். அப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த பழையங்காலத்து கோயில் எப்படி இருக்கும் ரொம்ப அந்த ஒரு ஆஷ் கிரே கலரில் அந்த சிமெண்ட் அடிக்காமல் அந்த கருங்கல்லாம் அப்படியே இருந்துட்டு அது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாமே பார்த்தா பளிர்னு இருக்குது, உள்ளே க்ளீனாகவும் இருக்குது எல்லாமே. அப்போ ஒரு மோஸ்ட்லி இப்போ தான் ரீசெண்டாக க்ளீனிங் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலசம் கூட பாருங்கள் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாம் ஃபங்க்ஷன் நடந்ததா எதுன்னு தெரியல. பட் உள்ளே நல்லா இருக்குது டெம்பிள், சீரியஸாக சூப்பராக இருக்குது. உள்ள அவ்வளோ க்ளீனாக இருக்குது, எல்லாம் அழகாக இருக்குது. ஒரு பிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க டெம்பிளில் இப்போது. ஈவன் பார்க்கிங் ஆல்சோ. வாசம் நல்லா இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு இந்த பக்கம் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. இந்த பக்கம் உட்காந்துட்டு மலைக்கு போறது 1.20 ரூபாய் ஒரு கிளாஸ். அது எவ்வளோ ஆகுது பாரு, ஃபுல்லா எவ்வளோ அது ஃபுல்லா ஆகுது பரவாயில்ல. அடிக்கிற வெயிலுக்கு மோர் இந்த அம்மரு ஆதியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே போட்டு அடிச்சுட்டு இருப்போம். ஓகே, இதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சுது. மீண்டும் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு வேற எங்கே பார்க்கலாம். ஓகேவா? முடியலைங்க, வெயில் அதிகமாக இருக்கு, அதெல்லாம் கம்மியாயிட்டோம் போல.